மதர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இறையருளால் இன்று நாம் பெரிய வெள்ளியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த பாடுகள் பட்டு நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்ததால் இதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். அது நமக்கு பலனாக, அவரது பாடுகள் நமக்கு பயனுள்ளதாக, நம்மை மீட்க வல்லதாக இருப்பதால் இவ்வாறு நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திற்குள் நுழைந்து வேதனைகள் பட்டு, தந்தையே, இந்த துன்பக்களம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி ஜெபித்த அந்த அற்புதமான ஜெபம் தோல்வியுற்ற, துவண்டு போகின்ற, முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், வாழ்க்கை சூழல் எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் அது தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த துன்பக்களத்தை நீர் விரும்பினால் என்னிடமிருந்து அகற்றட்டும் என்று சொல்லி சரணாகதி அடைந்த நாமும் சரணாகதி அடைந்தால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை நாம் காணுகிறோம். அவ்வாறு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது படை வீரர்கள் அவரை கைது செய்ய பார்க்கிறார்கள். அதில் கொடுமை என்னவென்றால், அவரோடு இருந்த சீடர்களில் ஒருவர் தான் முத்தமிட்டு காட்டி கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கின்ற அந்த நிகழ்வு நமக்கும் ஆதிகால திருச்சபைக்கும் மிகவும் மனவேதனையை தந்தது. ஏனென்றால் அவருடைய சீடர்களில் ஒருவரே இவ்வாறு செய்து விட்டாரே, ஒருவரே கடுப்பாடு போல அவர் மாறிவிட்டாரே, துரோகியைப் போல செய்து விட்டாரே என்ற எண்ணம் எல்லோருக்கும் வருத்தத்தை தருகிறது. இந்த நிகழ்வு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடும். நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வாகத்தான் நான் இந்த பெரிய வெள்ளியை உங்கள் முன் வைக்கிறேன். இது போன்ற நம்பியவர்கள் நம்மை கைவிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்காக சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. வாழ முடியும் என்று தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பின்னும் கூட அவர் மிகவும் தைரியமாக, திடமாக செல்லுகிறார். அவ்வாறு அவரை கைது செய்த நேரத்தில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்படுகிறது. பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அந்த வாளை எடுத்து அவர் மால்குஸ் என்ற ஒரு தலைமை சங்க ஊழியரினுடைய காதை வெட்டி விடுகிறார். உடனே இயேசு அவரிடம் அந்த நேரத்திலும் தெளிவோடும் நிதானத்தோடும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பேதுரு, உன் வாளை உறையில் போடு. வாள் எடுத்தவர் வாளால் மடிவார். என்னை ஆண்டவர், என்னுடைய தந்தை நான் அழைத்திருந்தால் என்னை காப்பாற்ற படை வீரர்களை அனுப்பியிருப்பார். ஆனால் அது எனக்கு தேவையில்லை. நான் அவரது இறைச்சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று ஒரு அருமையான பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்திற்கு ஒத்த ஒரு அருமையான மலை பிரசங்கத்தை போன்ற, வன்முறை ஒரு நாளும் வாழ்க்கையில் வெற்றி பெறாது, வன்முறை தோற்றுவிடும், ஜெயிப்பதை போல தோன்றினாலும் அது உண்மையில் தோல்வியுறும் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொன்ன ஒரு நேரம் அது. சிறிதும் தடுமாறாமல், தளர்ச்சியுறாமல், அந்த நேரத்திலும் அந்த வெட்டுண்டவனுடைய காதை எடுத்து ஒட்ட வைத்து அவர் புதுமை செய்தார். ஒருவேளை இதுதான் அவர் செய்த புதுமைகளிலேயே கடைசியான புதுமை என்று கூட நாம் சொல்லலாம். மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். போகின்ற வழிகளிலெல்லாம் அவரை ஏளனப்படுத்துகிறார்கள். சீமோன் என்பவரை அழைத்து அவருக்கு உதவி செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்தார்கள். ஏனென்றால் அவர் ரோமை அரசனால் தீர்ப்பிடப்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரவு நேரத்திலே அவருக்கு ஏராளமான பொய் சாட்சிகளை கொண்டு வந்தார்கள். அவரிடம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னார்கள். இவன் இறைவனை தன்னுடைய அப்பா என்று சொல்லுகிறான், தந்தை என்று சொல்லுகிறான், இது தேவ தூஷணம் என்றார்கள். இப்படியெல்லாம் செய்து அவரை கண்ணா பின்னாவென்று திட்டி ஏரோது அரசனிடம் அழைத்து சென்றார்கள். பிறகு ரோமை அரசன் பிலாத்தியுடன் இழுத்து சென்றார்கள். எங்கெல்லாம் சென்றாலும் சென்ற இடங்களிலெல்லாம் அவர் துன்பத்தையும் அவமானத்தையும் தான் தாங்கினார். இறுதியிலே பிலாத்து
தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவன் அவரை சாவுக்கு கையளித்ததாக பார்க்கிறோம். அந்த சாவில் கையளித்த பொழுதுதான் நான் சொன்ன அந்த சீமோன் என்ற சீரனே ஊரான சீமோன் அவருக்கு உதவி செய்ய வருகிறார். அந்த சிலுவையை அவரோடு சேர்ந்து சுமக்கிறார். அந்த சிலுவை பாதையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய வாழ்விலும் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பொய் குற்றங்கள் உண்டு, பொய் சாட்சிகள் சொல்பவர்கள் உண்டு, போட்டி போடுபவர்கள் உண்டு, பொறாமைப்படுபவர்கள் உண்டு, இவனை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு, அழித்தே தீருவேன் என்று நினைப்பவர்களும் உண்டு. ஆகவே இப்படி எல்லோரும் எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக, ஆனால் தனிமையில் அல்ல, தன்னுடைய தந்தையினுடைய துணையோடு அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை செய்கிறார். போகின்ற வழியிலும் கூட பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். இறுதியிலே அவரை கல்வாரி மலைக்கும் அழைத்து சென்றார்கள். அங்கும் அவருக்கு அவமானம் காத்திருந்தது. அங்கும் அவரை ஏளனம் செய்தார்கள். சிலுவையோடு கூட 2 கல்வர்களை அடித்திருந்தார்கள். மற்றும் தெருவோரம் இருந்து பரிசேயர்கள், மக்கள் கூட்டம், இன்னும் எல்லோரும் நீ கடவுளின் மகனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா பார்க்கலாம் என்றார்கள். கோவிலை 3 நாளிலே இடித்து கட்டுவேன் என்று சொன்னவனே, இங்கே நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை நம்புகிறோம் என்றார்கள். ஆனால் இவை எதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஞ்சவில்லை, மருளவில்லை, ஓடி ஒளிந்து விடவில்லை. இருந்தாலும் எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு அவர் 2 மிக முக்கியமான வார்த்தைகளை சொல்லுகிறார், வாக்கியங்களை சொல்லுகிறார். ஒன்று, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்ற ஒரு விண்ணப்ப மன்றாட்டை அவர் மிக தெளிவாக உச்சரித்து சொல்வதை பார்க்கிறோம். இதனுடைய உண்மையான பொருள் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே தான் இதை நாம் காணுகிறோம். லூக்காவினுடைய எண்ணப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை தருகிறார். சாவோடு யூதர்களுடைய வாழ்வு முடிந்துவிடப் போவதில்லை. யூதர்களே, உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அறியாது செய்கிறீர்கள் என்று அவர்களுக்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விண்ணப்ப ஜெபத்திலே ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் லூக்கா புத்தகத்தை திறந்த புத்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் திருத்துதர் பணிகளிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த மன்னிப்பு என்ற அருமையான கொடையை உலக மக்கள் அனைவருக்கும் இன்னும் தெரிந்தே அறிந்தே கொள்ள வேண்டும் என்று சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டிய, அதற்கு முன்னெடுப்பெடுத்த யூதர்களையும் மன்னித்து அவர்களுக்கும் ஒரு புது வாழ்வு உண்டு என்பதை அந்த அருமையான வார்த்தைகளிலே நாம் காணுகிறோம். இவையெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்பு கொடுத்த அந்த வார்த்தைகளையும் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை தலை சாய்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை சிறப்பாக முடித்துவிட்டு, எதற்காக தன்னுடைய தந்தையால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ யோவான் எழுதிய நற்செய்தி 3:16 நாம் பார்க்கிறோம். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக அவர் மீது யாரெல்லாம் விசுவாசம் கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக மகனை உலகிற்கு அனுப்பினார் என்ற அந்த தந்தையிடமே மீண்டும் தன் உயிரை கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புனித வெள்ளி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், சாவோடு, இறப்போடு, தோல்வியோடு, மனக்கசப்போடு, மன அங்கலாய்ப்போடு, மன அழுத்தத்தோடு எல்லாம் முடிந்து விடுவது இல்லை. மாறாக இன்னும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரப் போகிறார். எவ்வளவுதான் இந்த பெரிய வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடியது மிக கசப்பான ஒரு ஃப்ரைடேவாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துன்பமாக இருந்தாலும், அவமானங்களை தாங்கினாலும் ஆண்டவர் இவற்றுக்கெல்லாம் வெற்றி உண்டு, இந்த வெள்ளியை கடந்து வேறொரு வாழ்வு உண்டு என்பதை நமக்கு எண்பிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த யூபிலி ஆண்டிலே, நம்பிக்கை ஆண்டிலே நாம் நடந்து செல்லுகிறோம். இந்த யூபிலி ஆண்டிலே
நாம் திருப்பயணிகளாக செல்லுகிறோம். ஆகவே எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றி விடாது என்ற நல்ல எண்ணத்திலே தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் அவருடைய பாடுகளினால் நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி போக்கி நம்மை புனிதர்களாக மாற்றிய நாள் இந்த நாள். இந்த நாளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரோடு கூட நாமும் அவருடைய பாடுகளிலே தொடர்ந்து பயணிப்போம். அவர் தருகின்ற அருளாசிரியரை பெற்று மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ முடியும் என்ற உற்சாகத்தோடும் இந்த வழிகளை எல்லாம் தாண்டி வாழுவோம், வளருவோம்.